வெல்கம் வீவர்ஸ். அது பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 2026 பெங்களூருவில் தமிழ்நாடு சேர்ந்த 2 பெண்கள் ஒரே பள்ளியில் படித்து ஒரே கல்லூரியில் படித்து ஒரே ஐடி கம்பெனியில் போயிட்டு ஜாயின் பண்ணுறாங்க. இதுமாரி ஜாயின் பண்ண இவங்க அங்கேயே ஒரு தனியாக ரூம் எடுத்து தங்குறாங்க. அந்த ரூமில் இந்த 2 பெண்மணிகள் மட்டும்தான் இருப்பாங்க. இவங்களுடைய மாத வருமானம் அப்படின்றத எடுத்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு மேலே வருமானம் வரும். இந்த 50,000 ரூபாயில் வீட்டுக்கு கொஞ்சம் காசு தான் கொடுப்பாங்க. மீதி காசு அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே செலவு பண்ணுவாங்க. குறிப்பாக லீவு நாள்கள், இந்த வீக்கெண்டு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை போன்ற தினங்கள் எல்லாம் பிரியாணி கண்ணா முன்னான்னு வாங்கி நிறைய இவங்க செலவு பண்ணுவாங்க. இதே மாதிரி சந்தோஷமாக போய் கொண்டிருந்த அவங்களுடைய வாழ்க்கையில் இதில் முதல் பெண்மணி, இரண்டாவது பெண்மணி, அதாவது 2 பெண்மணிகள் சொன்னேன் இல்லையா, நாம கதைக்காக பிரியா மற்றும் ஷோபா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதில் பிரியா அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு நபரை திருமணம், அதாவது லவ் பண்ணுறாங்க. அவருடைய பெயர் விக்ரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அந்த விக்ரமை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நல்ல மனுஷன், சாஃப்டான ஆள், பார்க்குறதுக்கு நல்லா டிப்டாப்பாக இருப்பார். ஸோ ரொம்ப சாஃப்டான மனுஷன். தன்னுடைய காதலியான பிரியாவை தவிர வேற ஒரு பெண்ணு அவர் ஏறெடுத்து கூட பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன். ஆனால் இரண்டாவது சொன்னேன் இல்லையா, ஷோபா, அவங்களுடைய காதலன் அவங்க தவறாக சூஸ் பண்ணுறாங்க. அவருடைய பெயர் சஞ்சய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட இல்லாத கெட்ட பழக்கமே எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். கஞ்சா அடிப்பார், ட்ரிங்க் பண்ணுவார், பல பெண்களோடு உடலுறவில் ஈடுபட அதற்கு காசு கொடுத்து இவர் போவார். இது மாதிரி ஒரு தவறான நபர் தான் அந்த சஞ்சய் அப்படின்றவங்க. இதில் ஷோபாவும் சஞ்சயும் ஒரு நாள் திட்டம் தீட்டுறாங்க. என்ன அப்படின்னா, நீயும் பிரியாவும் ஒரே அறையில் தான் இருக்கிறீங்க. பிரியா குளிக்கும்போது எப்படியாவது அவங்களுக்கே தெரியாமல் வீடியோவை எடுத்துடு. அந்த வீடியோவை வச்சு நம்ம பிரியாவை சும்மா ஒரு கலாய்க்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சஞ்சய் ஷோபா கிட்ட ஒரு திட்டம் சொல்கிறான். இதனால் பிரியாவினுடைய வாழ்க்கை குட்டிச்சோறு ஆக போகுது, பிரியாவினுடைய உயிர் பிரிய போகுது அப்படின்னு சொல்லி ஷோபாவுக்கு கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது. இது ஒரு சந்தோஷமாக எடுத்துகிட்டு, இது ஒரு ஜாலியாக எடுத்துக்கிறாங்க. ஜாலியாக எடுத்துகிட்டு இதே மாதிரி ஒரு நாள் பிரியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஷோபாவும் பிரியாவும் ஒரே ரூமில் தான் இருக்கிறாங்க. பிரியா குளிக்க போகிறாங்க. குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் இருடி அப்படின்னு சொல்லி பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு ஷோபா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீடியோ ஆன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. பிரியாவுக்கே தெரியாமல் பிரியா தன்னுடைய துணிகள் இது எல்லாமே கழட்டுறது, அதே மாதிரி அவங்க உடம்பு குளிக்கிறது, இது எல்லாமே பிரியாவுக்கே தெரியாத அந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகுது. பிறகு பிரியா குளிச்சு முடிச்சு வெளியே வந்த பிறகு ஷோபா ஓடி போயிட்டு அந்த ரெக்கார்ட் ஆகின வீடியோவை எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது அதில் சரிவர பதிவாகவே இல்லை. இந்த வீடியோ வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிடுறாங்க. திரும்பவும் ஓரிரு நாள் கழிது அதே மாதிரியே பிரியா குளிக்க போகிறாங்க. குளிக்க போகும்போது முன்னாடி வீடியோவை நம்ம தவறாக வச்சுட்டோம், இப்போ வேற ஆங்கிள் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக எல்லாமே. ஸோ அவங்க அதாவது அந்த பாத்ரூமுக்குள்ளே என்ட்ராவதிலிருந்து முடிகிற வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக ரெக்கார்ட் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணோம் அப்படின்ற எண்ணத்தில் ஷோபா பர்ஃபெக்டான ஒரு லொக்கேஷனில் கரெக்டாக சூஸ் பண்ணி அந்த ஃபோனை விற்கிறாங்க. ஃபோனை வச்சு வீடியோவும் ஆன் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க ஆன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டா பிரியா உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அவங்க தன்னுடைய, அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரெஸ் ரிமூவ் பண்ணுறதுலேருந்து குளிக்கிறதுலேருந்து A to Z அப் டு எல்லாமே அதில் வீடியோவாக ரெக்கார்ட் ஆகுது. இப்போ பிரியா குளிச்சு முடிச்சு வெளியே வந்ததுமே ஷோபா உள்ள போகிறாங்க. போயிட்டு அந்த வீடியோவை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்ததில் ஓகே, இந்த வீடியோ பர்ஃபெக்டாக இருக்குது. அவங்களுடைய முழு நியூடு வீடியோ, நிர்வாண வீடியோ, அதாவது நிர்வாணமாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது பர்ஃபெக்டாக இந்த வீடியோவில் அப்படி கவர் ஆகிருக்குது. இப்போ இதை எடுத்து தன்னுடைய காதலன் என்று சொல்லக்கூடிய சஞ்சய் கிட்ட இந்த வீடியோவை அவனுடைய மொபைல்லே ஷேர் பண்ணுறாங்க. ஷேர் பண்ண கொஞ்ச நேரத்திலே சஞ்சய் இதை பார்த்து பயங்கரமாக உல்லாசம் ஆகிறான். அப்போவே அவன் அதாவது எப்படி ஒரு தவறான பழக்கத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறான். இது சஞ்சய் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுக்கு தெரிந்த நண்பர்களுக்கிட்டலாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஷோபா கிட்ட பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு கால் பண்ணுறான். என்னுடைய நண்பன் ஒருத்தன் கேட்குறான், அவனுக்கு நான் இந்த வீடியோவை அனுப்பட்டுமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பன் கூடவே இருக்கிறான். அதாவது இந்த ஆண் நண்பன், சாரி பெண் நண்பன், இந்த பிரியா தான் கூடவே இருக்கிறா,
படிச்சது கொண்டது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு இப்படி அப்படின்னு பார்த்தா ஒரு 20 வருஷமா தான் கூடவே வளர்ந்து வந்திருக்கிறா அப்படின்ற ஒரு நன்றி விசுவாசம் கூட இல்லாம, உனக்கு வேணும்னா யாருக்கு வேணாலும் நீ ஷேர் பண்ணு, உன்னுடைய மனசாட்சிக்கு நீ கொஞ்சம் கூட சந்தேகமே வராத மாதிரி நீ யாருக்கு வேணாலும் செலவு, அதாவது இது வந்து ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லி ஷோபா சஞ்சய் கிட்ட சொல்ல, சஞ்சய் என்ன பண்றான் அப்படின்னா அவன் மனப்பான போக்கில் அவனுடைய நண்பர்களுக்கு பல பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்றான். ஆனா இந்த வீடியோவுக்கு பின்னாடி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை ஒளிந்திருக்குது அப்படின்னு சொல்லி அப்போது சஞ்சய்க்கு தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னா சஞ்சய் பேசிக்காவே ஒரு கெட்ட எண்ணம் படைத்தவன். அவன் யார் எப்படி போனா அதை பத்தி கவலை இல்லை. அந்த டைமுக்கு அவன் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவான். அதே மாதிரி தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ண அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவங்களுடைய நண்பர்கள்கிட்ட இந்த வீடியோவை அனுப்பி ஒரு குறிப்பிட்ட காசும் வசூல் பண்றான். அந்த காசை வச்சு இவன் இன்னும் வந்து சந்தோஷமா இருக்கிறான். இப்போ பிரியாவுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை போல பிரியாவுக்கு சடனா ஒரு புது நம்பர்ல இருந்து கால் வருது. கால் வந்து அந்த பிரியாவுக்கிட்ட அந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நண்பர் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, உன்னுடைய நிர்வாண வீடியோ வந்து எங்ககிட்ட இருக்கு, ஒழுங்கா நான் சொல்ற இடத்துல நீ வரல அப்படின்னா உன் வீடியோவை இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் பப்ளிசிட்டி பண்ணி விட்டுருவேன். அதாவது இந்த வலைத்தளங்கள் இருக்குது இல்லையா, இது மாதிரி வலைத்தளங்கள் எல்லாம் வந்து நான் பதிவு பண்ணிடுவேன். அப்புறம் உன்னுடைய மானமே போயிடும். அதோடு மட்டும் இல்லாமல் என்னுடைய நண்பர்கள்கிட்ட பல பேர்கிட்ட உன்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கிறேன். அவங்களும் உனக்கு கால் பண்ணி தொல்லை கொடுப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட இருந்து தொல்லை வராமல் இருக்கணும் அப்படின்னா அவனுங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் வருது. இப்போ பிரியாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது நம்ம வீடியோவா? நாம் தான் கொஞ்சம் கரெக்டாக இருந்தோமே, நாம் எங்கேயுமே போயிட்டு தவறான ஒரு முறையிலெல்லாம் எங்கேயுமே நம்ம நடந்துக்கலையே, ஏன்னா இவங்க ஒரு வேளை யாராவது வந்து வேணுன்ட்டே கலாய்க்கிறாங்க போல அப்படின்ற மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் திரும்பவும் அதே நம்பர்லேருந்து கால் பண்ணி, நான் சொல்கிறது உனக்கு கேட்கலையா, இதோ அனுப்புகிறேன் பாரு ஒரு 2-3 ஃபோட்டோஸ், நீ நிறுவனமாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்துருந்தாங்க இல்லையா, அதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து ஒரு 2-3 ஃபோட்டோவை வந்து பிரியாவுடைய மொபைலுக்கு அனுப்புகிறாங்க. அதை பார்த்ததுமே பிரியாவுக்கு அதிர்ச்சி ஆகிறா. என்னடா இது, நான் குளிக்கிற ஃபோட்டோ என் பாத்ரூம்ல இருந்து யாரும் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அப்போ என் கூட இருக்கக்கூடிய ஷோபா தான் எடுத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஷோபா கிட்ட போயிட்டு கேட்டா, அது ஒன்றும் இல்லை, அது சும்மா விளையாட்டு தான், அது ஒன்று கலாய்க்கிறாங்க, பசங்க ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஷோபா பிரியாவை எவ்வளோ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் பிரியாவுக்கு நல்லாவே தெரியுது இதனால ஏதோ பெண் விளைவுகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அதற்கு பிரியா அப்படியே ஷோபாவை பார்த்து திருப்பி கேட்குறாங்க, இதே மாதிரி நீ போயிட்டு குளி, நான் வந்து நீயாவது எனக்கு தெரியாமல் வீடியோ எடுத்த, நான் உனக்கு தெரிஞ்சே நான் வீடியோ எடுக்கிறேன், அந்த வீடியோவை என்னுடைய காதலன் கிட்ட அனுப்புகிறேன், என்னுடைய காதலன் அவனுக்கு தெரிந்த 4 நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம், அது மாதிரி பண்ண உனக்கு எவ்வளோ வலிக்கும் அப்படின்றது தெரியும் அப்படின்னு கேட்க, ஒரு கட்டத்தில் ஷோபா ஐயோ என்னடா இது விளையாட்டே வினியாயிடும் போல, நம்ம தெரியாத பண்ணிட்டோம் போல அப்படின்ற மாதிரி உடனே அவங்களுடைய காதலனான சஞ்சய்க்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்னுடைய அதாவது பெண் நண்பர் பிரியாவினுடைய அந்த வீடியோவை எல்லாமே டெலீட் பண்ணிவிடு, உன்னுடைய நண்பர்கள்கிட்டலாம் நான் உங்க மனப்போன போக்கில் இரு அப்படின்னு சொல்லி சொன்னேன், அது தவறு அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுட்டேன், தயவுசெய்து அவங்க அந்த வீடியோவை எல்லாருமே டெலீட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்போது தான் சஞ்சய் ஒரு அதிர்ச்சி சம்பவத்தை தூக்கி போடுறான். என்ன அப்படின்னா, உன்னுடைய அதாவது கூட இருக்கக்கூடிய பிரியாவினுடைய வீடியோ மட்டும் இல்லை, நீ என் கூட தனியாக வந்து உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாமல் என் கூட படுத்தி இல்லையா, அந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், ஒழுங்கா நீங்கள் 2 பேரும் நான் சொல்கிறத கேளுங்க, இல்லை அப்படின்னா பிரியாவினுடைய வீடியோவும் பப்ளிஷ் பண்ணிடுவேன் ஆன்லைனில், உன்னுடைய வீடியோ என் கூட இருந்த அந்த வீடியோவை நான் பப்ளிஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய காதலி நம்பிக்கையாக இருந்தாங்க இல்லையா, அவங்களையும் இவங்க மிரட்ட ஆரம்பிக்கிறான் சஞ்சய். அப்போதான் ஒரு கட்டத்தில் நாம் தவறான ஒரு நபர்கிட்ட தவறான ஒரு விஷயத்த கொடுத்து நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயமே ஷோபாவுக்கு தெரிய வருது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் முழிக்கிறாங்க. சரி, 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க, பிரியாவும் ஷோபாவும், இது மாதிரி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, நான் இது சும்மா விளையாட்டு அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன், ஆனால் இது இவ்வளோ பெரிய விஷயம், இவ்வளோ பெருசாக மாறும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை அப்படின்றாங்க. இப்போது ஷோபாவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரியா நான் பண்ணது தப்பு தான், நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் ஒன்று என் மேலே நான் கொடுத்துக்கிறேன்,
தவறாக என்னுடைய நண்பர் வந்து குளிக்கிறத நான் வீடியோ எடுத்து என்னுடைய காதலனுக்கு அனுப்பின அவன் அதை வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஷோபா பிரியா கிட்ட சொல்கிறாங்க. ஒழுங்காக பிரியா அதை வந்து கேட்டிருக்கலாம், ஆனால் கேட்காம வேணா விடு, இது வந்து மான பிரச்சனை, இது வந்து தன்னுடைய அப்பா அம்மாவுக்கெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா அவங்கள வந்து சந்தோஷத்தை இருந்துருவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் என்னுடைய காதலன் இருக்கிறான் இல்லையா, அவன் என் மேலே ஒரு வெறுப்புணர்வு வந்துடும். இப்போ தற்சமயம் சஞ்சய் என்ன சொல்கிறானோ அதை வந்து நம்ம கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஷோபா கொடுத்த ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டை, ஒரு நல்ல ஒரு விஷயத்த பிரியா வந்து தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்டு இப்போ சஞ்சய் என்னெல்லாம் சொல்கிறானோ அதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுமாரி கேட்கும்போது சஞ்சய் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு நாள் நான் உன்னுடைய அறைக்கு வரேன், பிரியாவும் ஷோபாவும் 2 பேருமே உடம்புல துணி ரிமூவ் பண்ணுறதுல இருந்து என் கூட உடலுறவு கொள்றது வரைக்கும் எல்லாத்தையுமே நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வேறு வழியே இல்லை. ஏன் அப்படின்னா இவங்க 2 பேருடைய நிறுவன வீடியோக்களுமே சஞ்சய் கிட்ட இருக்குது. அவன் ஏதாவது பண்ணிட்டானே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நினச்சி சரி சஞ்சய் வந்து வர சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நாள் சஞ்சய் வரான். வந்துட்டு இவங்க 2 பேரையும் மிரட்டி ஸோ அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண வச்சு அவங்களோட உடலுறவில் இருக்க ஆசைப்படுறான். முதல் நாள் அதிகபட்சமாக பிரியாவின் மீது அவனுக்கு கவனம் செலுத்தல, தன்னுடைய காதலியான ஷோபா கிட்டேயே பயங்கரமாக உடலுறவு கொள்கிறான். உடலுறவு கொண்டு அந்த ஆணுரை எடுத்து ஒரு அதாவது கதவு திறந்து வெளியே வந்தால் சின்ன சின்ன செடிகள் இருக்கும், அங்கே விசிறி அடிச்சுட்டு சரி இந்த டைம் வந்து என்னுடைய காதலிக்கிட்டே இருந்துட்டேன், அடுத்த டைம் வந்தேன் அப்படின்னா உனக்கு கட்டாயம் நான் என்னுடைய ஆண்மை என்ன அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்ட்டு பிரியாவை மிரட்டிட்டு கிளம்பி போயிடுறான். எப்படியோ ஒரு வழியாக வந்தான் போயிட்டான். இதற்கு பிறகு நம்மளுக்கு எந்த தொல்லையும் இருக்காது அப்படின்னு சொல்லி உடனே ஷோபா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சஞ்சய்க்கு கால் பண்ணி, நீ தான் வந்தே இல்லை, உனக்கு தான் நான் காட்டினேன் இல்லை, உங்க கூட தான் நான் இருந்தேன் இல்லை, அந்த வீடியோவை எல்லாமே டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் இவ சொல்கிறத அவன் சுத்தமாக கேட்கவே இல்லை. ஓ அவ்வளோ சுலபத்தில் உன்னை விட்டுடுவேன்னு நினைக்கிறியா, உன்னுடைய கூட இருக்கக்கூடிய பிரியாவை நான் கதற நான் அவங்க கூட உடலுறவுகள் இல்லை அப்படின்னா நீ ஒன்றா பாரு அப்படின்ற மாதிரி இவங்ககிட்டயே சபதம் செய்கிற மாதிரி செய்கிறான். பிறகு அதே மாதிரி ஓரிரு வாரங்கள் கழித்து என்ன பண்ணுறான் அப்படின்னா திரும்ப அந்த வீட்டுக்கு வரான். அப்போ கூட ஷோபா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உன்னை நான் போலீஸ்கிட்ட பிடிச்சி குத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பிரியா வந்து அதெல்லாம் எதுவும் சொல்லாத, ஓகே இப்போ உனக்கு என்ன வேணும், இப்போ வந்து நான் வந்து ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண அதை பார்க்கணும், நீ என் கூட உடல் இருக்கிற அதானே, நான் ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்கிறேன், அது வரைக்கும் மட்டும் இரு, அதற்கு பிறகு வேணாம். ஏன் அப்படின்னா இதுவரை நான் இது மாதிரியான ஒரு தவறான செயலில் ஈடுபட்டதே கிடையாது. ஆனால் ஷோபா அப்படி கிடையாது. ஷோபா வந்து தன்னுடைய காதலன் அப்படி இருந்தாலும் சஞ்சய் கூட அவங்க அதாவது திருமணம் தாண்டிய உறவுன்னெல்லாம் சொல்லிட முடியாது. ஸோ லவ்வரோட அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஆனால் பிரியா அது மாதிரி கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நான் இதற்கு முன்னாடி இது மாதிரி இருந்தது இல்லை, ஒருவேளை நான் அது மாதிரி இருந்தேன் அப்படின்னா எனக்கு அது ஒரு புது சுகமாக இருக்கும். ஆனால் அந்த சுகம் அப்படின்றது நானா விருப்பப்பட்டு வாங்கினது கிடையாது, நீயா வற்புறுத்தி புடங்கின மாதிரி இருக்கும். ஆகையால எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை, தயவு செய்து என்னை விட்டுடு, உன்னுடைய அக்காவோ அல்லது தங்கச்சாவோ நினைச்சு என்னை விட்டுடு, முதல்ல என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படாது அப்படின்னு எவ்வளோ கெஞ்சுறாங்க சஞ்சய் கிட்ட. ஆனால் சஞ்சய் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடையாது இல்லையா, அதெல்லாம் வேணாம், அது பாரு உன்னுடைய வீடியோ அப்படின்னு சொல்லி அப்பயே எடுத்து அவங்க எதிர்க்க காட்டுறாங்க. காட்டும்போது பிரியாவுக்கு எப்படி இருக்கும், ஐயோ என்னடா இது, சரி அவன் என்ன சொல்கிறானோ அதை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போயிட்டு பெட்டில் படுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த வீடியோ வச்சு மிரட்டி பிரியாவை இப்படி படு அப்படி படு, எனக்கு இந்த பொசிஷன் காட்டு அந்த பொசிஷன் காட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ இதில் ஷோபாவும் ஜாயின் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா தன்னுடைய காதலன் தாம் கூட தான் ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஆனால் ஷோபாவை விட பிரியா கொஞ்சம் நல்லா இருப்பாங்க என்னவோ அப்படின்னு சொல்லி தெரியல. பிரியாவின் மீது அவனுக்கு இன்னும் ஜாஸ்தி மோகம் ஏற்படுது. பின்பக்கமாக உடலுறவு கொள்ளும் போதே பிரியாவுக்கு லேசாக அவங்களுடைய பிறப்புறுப்பிலிருந்து ரத்தம் கசிய ஆரம்பிக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே ஒன்று தெரிஞ்சுங்க, பெண்களுடைய பிறப்புறுப்பில் இருந்து ரத்தம் கசிது அப்படின்னாவே நீங்கள் சொந்த மனைவியே இருந்தாலும் கூட அவங்க கிட்ட உடலுறவு கொள்றது ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். இது ஜென்ரலான விஷயம். ஏன் அப்படின்னா பெண்களுடைய பிறப்புறுப்பில் ரத்தப்போக்கு அதிகமாச்சு அப்படின்னா அவங்களுடைய உயிர் உடனடியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா உடனே உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தம் எல்லாமே வற்றி போயிடும்.
அதாவது ரத்த ஓட்டம் சீராக நடைபெறாது, அவங்களுடைய உயிர் சடனாக போயிடும். இதை பொதுவாகவே வந்து எல்லா ஆண்களும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது எங்க நீங்க இது மாதிரி விஷயத்தை எங்க நீங்க கேள்விப்படலாம் அப்படின்னா, இந்த கர்ப்பமா இருப்பாங்க அந்த பெண்மணிகள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் பண்ணாங்க அப்படின்னா, குழந்தை பிறப்பதற்கு முன்பே ரத்தப்போக்கு அதிகமாச்சு அப்படின்னா, அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அப்படியே இறந்தே போயிடுவாங்க. இது நீங்க பொதுவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கும். ஆனா, ஆண் நபருக்கு இது தெரியவே தெரியாது. பிறப்புறுப்பில் இருந்து ரத்தம் வர்றது வந்து ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதாவது ஆண்களுடைய பிறப்புறுப்பில் இருந்து இல்ல, பெண்களுடைய பிறப்புறுப்பில் இருந்து. ஸோ அது வந்து சந்தோஷம் கிடையாது. அது ஒரு ஆபத்து. அந்த ஆபத்து அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட சஞ்சய்க்கு தெரியவே தெரியல. என்னடி திடீர்னு ரத்தம்லாம் வருது அப்படின்ற மாதிரி ரொம்ப கொச்ச கொச்சா பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஷோபா என்ன பண்றாங்க அப்படின்னா, அது எதுவும் இல்லை நீ வேலையை பாரு அப்படின்ற மாதிரி. என்னடா தன்னுடைய நண்பருடைய பிறப்புறுப்பிலிருந்து ரத்தம் வருது, அது என்னன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஷோபா நினைக்கவே இல்லை. திரும்பவும் முன்பக்கம் படு பின்பக்கம் படு அப்படின்னு சொல்லி அந்த பிறப்புறுப்பை அவன் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளவும் டார்ச்சர் பண்றான். இதுல பிரியா என்ன பண்றதுன்னு அப்படின்னு சொல்லி தெரியாம, டேய் தயவு செய்து விட்டுறா, என்னால வலி தாங்க முடியல, ரத்தம் நிறைய போகுது, இது மாதிரி போனா நான் செத்து கூட போயிடலாம், என்னை விட்டுறா அப்படின்னா அதற்கு விக்ரம் உடனே உடல் உறவு கொண்டதை நிறுத்தி நேரா வந்து பிரியாவை சராமரி அடிக்கிறான். கண்ட மேனிக்கு உதைக்கிறான். அவங்களுடைய சொல்ல அதாவது என்னால் சொல்ல முடியல. ஸோ இது மாதிரியான பல துன்பத்தை தரான் பிரியாவுக்கு. ஒரு கட்டத்தில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிரியாவினுடைய உடம்பில் இருந்து அளவுக்கு அதிகமான ரத்தம் அவங்களுடைய பிறப்பிறப்பின் வழியாக வெளியேறுது. வெளியேறினதுமே மயக்க நிலைக்கு போயிட்டு ஒரு கட்டத்தில் பிரியா அவங்களுடைய உயிரியை விட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவன் பாட்டுன்னு நாய் மாதிரி, நாயின்னு சொல்லக்கூடாது, ஸோ மனித மிருகம் மாதிரி இவன் பாட்டுன்னு செஞ்சுட்டே இருக்கிறான். ஆனால் அவங்க எப்போ இறந்துட்டாங்க அப்படின்றது தெரியவே தெரியல. பிறகு இவனுடைய விந்தானது வெளியேற்றப்பட்டு அந்த ஆணுரை எடுத்து நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு செடி அப்படின்ட்டு பின்பக்கம் அங்கே விசிறி போட்டு முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி கிளம்பி வரான். பிரியா பிரியா எழுந்துரு அப்படின்னு சொல்லி ஷோபா அன்னத்திக்கு வந்து பிரியாவை அதாவது கன்னத்தில் தட்டி பார்க்குறாங்க. அவங்க தான் இறந்து போயிட்டாங்களே, எங்கே எழுந்துப்பாங்க? ஐயோ என்னடா இது, இவ இறந்துட்டா போல, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியலையாடா அப்படின்ற மாதிரி தன்னுடைய காதலனான சஞ்சய் கிட்ட ஷோபா எடுத்து சொல்ல, செத்த மாட்டேன், தூக்கி போட்டு வேலைப்பாரு அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு சீப்பா அவன் ஒரு எப்படி சொல்றது, அவங்க ஒரு சும்மா பொம்மன்ற மாதிரி அவன் நினைச்சிட்டான் போல. சத்தா சாப்பிட்டு எடுத்து போட்டு வேலைப்பாரு அப்படின்றாங்க. அடா பாவி, உனக்கு கவலை இல்லை, உடனே என்னையும் அவளையும் ஒரே டைம்ல நீ உடலூர் கொண்டு நீ சந்தோஷமா இருந்த. ஆனா இவளுடைய பள்ளி படிப்பில் இருந்து கல்லூரி இவன் கம்பெனி வரைக்கும் கூட நாங்கள் 2 பேரும் ஒன்னா தான் இருக்கிறோம். இப்போ இவ செத்துட்டா அப்படின்னா இவங்களுடைய உறவினருக்கும் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கும் நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இந்த சஞ்சய சராமரியா திட்டுறா ஷோபா. திட்டி உடனே அவனை வந்து கிளம்ப சொல்லிடுறான். இப்போ அந்த அதாவது பிரியாவினுடைய உடம்பு வந்து இப்போ நியூடாக தான் இருக்குது. அந்த இறந்த பிணத்தின் மீது இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அதாவது ஷோபா மட்டும் அவங்களுடைய ட்ரெஸ் இது எல்லாமே போட்டு விடுறாங்க. போட்டு விட்டு அந்த பிறப்புறுப்பிலிருந்து ரத்தம் வெளியேறுச்சு இல்லையா, அது எல்லாத்தையுமே ஷோபாவினுடைய கையாலேயே சுத்தம் பண்ணி எதுவுமே செய்யாத மாதிரியும் எதுவுமே நடக்காத மாதிரியும் இது எல்லாத்தையுமே சரி பண்ணி அந்த ரத்தத்தெல்லாம் கழுவி கொண்டு போயிட்டு பாத்ரூமில் போயிட்டு ஃப்ளாஷ் பண்ணி விட்டுறாங்க. சரிங்களா? இப்போது அவங்க மீது வந்து ஒரு துணி ஒன்று போடுறாங்க. துணி போட்டுட்டு என்ன பண்ணுறதுனான்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு ஷோபா உடனே வந்து 108 ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறாங்க. 108க்கு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி என்னுடைய கூட இருந்த என்னுடைய நண்பர் பிரியா அப்படின்றவங்க திடீர்னு வந்து வலிப்பு மாதிரி வந்து இறந்து போயிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னே சொல்லி தெரியல எனக்கு அப்படின்ற மாதிரி 108க்கு கால் பண்ணதுமே உடனே 108 அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போயிட்டு அதில் இருக்கக்கூடிய டாக்டர் போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க வந்து இறந்துருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஆனால் அதாவது இயற்கையாக இறப்பதற்கும் இது மாதிரி டார்ச்சர் பண்ணி இருந்ததற்கும் அவங்களுடைய முகமே காட்டி கொடுங்க இல்லையா, அது மாதிரி பார்க்கும்போது அவங்களுடைய அதாவது முகம் வந்து வாடின நிலையிலும் தலையெல்லாம் கலைஞ்ச நிலையிலும் அவங்களுடைய கழுத்து கன்னம் இது மாதிரியான இடத்துலலாம் அடித்த தழும்பு இருக்கிறதும் பார்த்து இது கட்டாயம் வந்து வலியால் துடிச்சு இறந்தவங்க கிடையாது, வலிப்பால் யாரும் இவங்களை கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த டாக்டருக்கு ஒரு சந்தேகம் எழும்ப அந்த டாக்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ஓகே நான் போயிட்டு ட்ரீட்மெண்ட்டு பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு மூச்சு இருக்குது அப்படின்ற மாதிரி போய் சொல்லி பிரியாவினுடைய சடலத்தை 108 ஆம்புலன்ஸில் வச்சு கொண்டு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் கொடுத்து அட்டாப்சி பண்ணுறாங்க. அட்டாப்சி பண்ணும்போது தான் இந்த பெண்மணி தன்னுடைய உயிரை போக்குவதற்கு முன்பு பயங்கரமாக துடிச்சிருக்கிறாங்க.
அவங்களுடைய பிறப்புறுப்பானது பயங்கரமான ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா ரொம்ப வந்து டேமேஜ் ஆகிருக்குது. அந்த பிறப்புறுப்பின் வழியாக இரத்தப்போக்கு வெளிப்பட்டுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து பெரிய காயம் இருக்குது. ஸோ யாரோ ஒரு நபர் இந்த பெண்மணி கிட்ட உடலுறவு கொண்டதன் அடிப்படையில் அவங்களுடைய பிறப்புறுப்பில் இருந்து அளவுக்கு அதிகமான இரத்தப்போக்கு ஏற்பட்டு உடம்பில் ரத்தம் வற்றிய நிலையில் அவங்க இறந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயமும் அட்டாப்சி ரிப்போர்ட்டில் வருது. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷோபாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சி ஒழுங்காக என்ன நடந்தது அப்படின்னு ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்லி ஷோபா கிட்ட கேட்குறாங்க. இப்போ ஷோபா இல்லை இவங்க மயக்கம் போட்டு தான் விழுந்தாங்க, இவங்களுக்கு வலிப்பு வந்து தான் இறந்தாங்க அப்படின்னு பழைய மகுடியை உதறாங்க. இருந்தாலும் நம்பாத போலீஸ் அவங்கள அதாவது அவங்களுடைய போலீஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு உட்படுத்தும் போது தான் உடனே என்னுடைய நண்பன் சஞ்சய் தான் காரணம், அவன் இது மாதிரி ஒரு நாள் வந்தான், இங்கே இருந்தான் என் கூட அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி இவங்க சொல்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இல்லையா, ஆதாரம் இருக்குன்னு இல்லையா, ஒருவேளை இந்த பெண்மணியாக கூட ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸுக்கு சந்தேகம் எழும்புது. பிறகு அவங்க இருந்த அந்த அறையை போயிட்டு ஃபுல்லாக வந்து செக் பண்ணதில் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த கதவு திறந்து பேக் சைடில் அந்த ஆணுரை வந்து விசிறி போட்டு போனாங்கன்னு சொல்லி அந்த 2 ஆணுரையும் ஒரு செடி மேலே தொங்குற மாதிரி இருக்குது. அதை போயிட்டு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்தால் அதில் காய்ந்த நிலையில் விந்து இருக்குது. அந்த விந்து எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்தா அது வந்து ஒரு ஆணுடைய விந்து தான். ஏன்னா கட்டாயம் வந்து பெண்ணுடைய விந்து இருக்காது, ஆணுடைய விந்து தான். அந்த விந்து யாருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ அதை டிஎன்ஏ செக் பண்ணி இல்லையா, அந்த டிஎன்ஏவை செக் பண்ணதில் இந்த முன்னாடி இந்த சஞ்சய் அவனுடைய விந்துனுடைய டிஎன்ஏவும் இந்த டிஎன்ஏவும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. அப்போது சஞ்சய் தான் ஏதோ பண்ணியிருக்கிறான் அப்படின்ற மாதிரி அந்த ஆணுரையின் மூலமாக தான் அந்த உண்மை வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் சஞ்சய் நான் பண்ணல, இது பண்ணல, ஏதோ நான் உணர்ச்சி வசப்பட்டேன் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி அவன் போலீஸ்கிட்ட அவன் கொஞ்சம் பணக்காரனாக இருப்பானா என்னன்னு சொல்லி தெரியல, மேபி ஒரு அரசியல் செல்வாக்கு கூட இருக்கலாம். ஆனால் என்ன சொல்லியும் போலீஸ் இது கேட்கவே இல்லை. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரியாவினுடைய அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, உங்களுடைய மகள் இறந்துட்டா அப்படின்ற விஷயமும் போலீஸை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இதை கேட்டு போலீஸ் பயங்கரமாக மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா போலீஸே மன உளைச்சலுக்கு ஆளாகிற அளவுக்கு அப்படி என்ன சம்பவம் அப்படின்னா, பிரியாவினுடைய பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் பிரியாவுக்கு பிறந்தது அதாவது பிரியா கூட பிறந்தது அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது. பிரியாவினுடைய பெற்றோர்களுக்கு பிறந்தது ஒரே ஒரு மகள், அது பிரியா மட்டும்தான். இப்போ இந்த ஒரே ஒரு பெண் கூட இது மாதிரி இறந்துட்டாலே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அப்பா அந்த போலீஸ்கிட்ட அது மாதிரி பயங்கரமாக கத்தி அழுதுருக்கிறாரு. அதை கேட்டுதான் போலீஸ்க்கே வந்து மனம் உடைஞ்சு போயிருக்குது. என்னடா இது இப்படி அவர் இப்படி ஆடாறாரு அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த பிரியாவினுடைய அட்டாப்சி ரிப்போர்ட், அதாவது அட்டாப்சி எல்லாம் பண்ண அந்த சடலத்தை பிரியாவினுடைய பேரண்ட்ஸுக்கிட்ட கொடுத்து அதை கொண்டு போயிட்டு அவங்க நல்லடக்கம் பண்ணுறாங்க. இப்போது ஷோபா மற்றும் இந்த சஞ்சய் இவங்க 2 பேரையும் கைது பண்ணி அந்த வீடியோ வச்சு தான் இவ்வளோ மிரட்டி இருக்கிறான். அந்த வீடியோவை வந்து டெலீட் பண்ணிட்டு இருக்கிறான். இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி மூலியமாக அந்த வீடியோ எல்லாமே ரெக்கவர் பண்ணி எடுக்கிறாங்க. அவன் யாருக்கு அனுப்புனா அந்த நபர்கள் எல்லாரையும் வந்து கைது பண்ணி, உங்கள் வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சி இருந்து இது மாதிரி அவர்னா வீடியோ எடுத்து வெளியே பப்ளிஷ் பண்ணால் நீங்களாம் எதிர்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி போலீஸ் அந்த நபர்கள்கிட்டலாம் கேட்குறாங்க. எல்லாருமே வருத்தம் தெரிவிக்கிறாங்க. இதில் முதல் குற்றவாளியாக ஷோபாவை சேர்க்குறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தான் இது எல்லாத்துக்குமே காரணம். தேவையில்லாமல் தன்னுடைய அறையில் இருக்கக்கூடிய பிரியாவினுடைய நிபுடி வீடியோவை காதலனுக்கு அனுப்புந்து. 2வது குற்றவாளியாக சஞ்சயை சேர்க்குறாங்க. இவன் வந்து ஆசையை தோன்றாங்க, அவன் வந்து அந்த ஆசையை அனுபவிச்சிருக்கிறான். அப்புறம் கூட இருக்கக்கூடிய சக ஒரு 18 நண்பர்களையும் இந்த கேஸில் வந்து கைது பண்ணி அவங்ககிட்ட விசாரணை மேற்கொண்டு என்னுடைய நண்பன் தான் வற்புறுத்தினா இதை பாரு அப்படின்ட்டு சஞ்சய் மேலேயே எல்லா கேஸும் பல்காக விழுது. இந்த 2 நபர்களையும் கோர்ட்டு கொண்டு போயிட்டு இப்போ அவங்க சிறையில் தான் வந்து களி சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஓகே நண்பர்களே, கடவுள் கொடுத்தது ஒரு நல்ல வேலை, மாதம் 50,000 சம்பளம் அப்படின்ற மாதிரி அது வந்து நல்லா பயன்படுத்திட்டு இருந்தால் பெற்றோர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். தவறான வழியில் தவறான முறையில் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுறேன், லவர் கூட என்ஜாய் பண்ணுறேன், அவுட்டிங் போகிறேன், இது மாதிரிலாம் தவறான முறையில் போனதுனால இதில் பிரியா அப்படின்ற ஒரு உயிரே வந்து போயிருக்குது. இது வந்து உண்மை சம்பவம். இதில் பேர் மட்டும்தான் வந்து நான் மாற்றி சொல்லியிருக்கிறேன், ஆனால் எல்லாமே உண்மை தான். இதில் பிரியாவினுடைய காதலன் ஒருத்தன் சொன்னேன் இல்லையா, அந்த விக்ரம் அப்படின்னு சொல்லி, அவன் பயங்கரமாக வருத்தப்பட்டு இருக்கிறான்.
இந்த விஷயத்தை எதுவுமே என்கிட்ட அவள் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஒருவேளை அது மாதிரி சொல்லியிருந்தா நான் சஞ்சயை அப்போதே வந்து சண்டை போட்டு இருப்பேன். இது எதுவுமே நடக்காத மாதிரி நான் பார்த்துருந்துருப்பேன். என்னுடைய காதலி உயிரோடு இருந்திருப்பா அப்படின்ற மாதிரி அவன் அழறான். ஷோபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இது விளையாட்டாக தான் பண்ணுறேன். இந்த விளையாட்டு இவ்வளோ பெரிய விபரீதமாக ஆகும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் அவளை குறை குற்றவாளியாக ஆகிறதுக்கு காரணமாயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் அவங்களுடைய கடைசி அந்த ஒரு ஆசை, அதை கடைசி ஆசைன்னு சொல்ல முடியாது, கடைசியாக ஒரு முடிவை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சஞ்சய் அவன் திருந்த மாட்டான் எப்பவுமே. இதுமாதிரி நான் பல பெண்களோடு இருந்தேன், இவங்க தான் தாங்காமல் செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் தன்னவட்டாவே பேசியிருக்கிறான். ஸோ இது மாதிரி தான் வந்து இந்த உண்மை சம்பவம் வந்து முடிவடைகிறது. சரிங்களா? இதில் யார் நல்லவங்க, யார் மேலே தவறு இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தான் எடுத்து சொல்லியிருக்கணும். இதில் ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஜென்ரலாக சொல்கிறேன். இது மாதிரி உங்களுடைய மொபைல் ஃபோனில் வீடியோவோ ஃபோட்டோவோ ஏதாவது ஒன்று எடுத்து வச்சு மிரட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் தயக்கமே பட வேணாம். நேராக பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. ஆனால் இப்போ ரீசண்டாக இந்த அதாவது அண்ணா பல்கலைக்கழக கேஸ், ஞானசாகரன் கேஸ் இருக்குது இல்லையா, அது கூட அந்த வீடியோ வச்சு தான் வந்து அவங்க அது மிரட்டியிருப்பான். சரிங்களா? ஞானசாகரன்றவன் அதே மாதிரி அந்த பெண்மணி உடனடியாக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த எஃப்ஐஆரை போலீஸை வந்து லீக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அதனால வந்து பெண்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கும் கொஞ்சம் அச்சப்படுற மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் இது வந்து அரசியல் பின்புலம் அப்படின்றதுனால அது மாதிரி வந்தது. அவங்க வந்து ஒரு கட்சி திமுகவை சார்ந்தவன் அப்படின்றதுனால. ஆனால் பொதுவாகவே போலீஸ் அது மாதிரி செய்ய மாட்டாங்க. நம்பிக்கை இருங்க, நல்ல போலீஸ் தான். சரிங்களா? இது மாதிரி எதனா ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுங்க, என்னை மிரட்டாங்கன்னு சொல்லி. மேற்கொண்டதை போலீஸை வந்து அவங்க பார்த்துப்பாங்க. சரிங்களா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்புறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.